சரி நீங்க பார்த்து பத்திரமா போயிருவீங்களா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஆமாண்ணா, அதெல்லாம் நாங்க பார்த்து பத்திரமா போய்க்குவோம், நீங்க போங்க. சரி என்னமோ பண்ணுங்க. அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பார்த்தே பேசுங்க. அவங்க அம்மா கடுகடுன்னு இருப்பாங்க. ஓகேவா? நாங்கெல்லாம் அவங்களுக்கு செல்ல பிள்ளையா மாறிட்டோம், போங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான். பார்த்து பத்திரமாவே இருங்க. உண்மை தெரியுற மாதிரி பாத்துக்கலாம்னா. சொல்றதுக்கு ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்களே. அது எங்க லிஸ்ட்ல இல்லையா? சரிண்ணா, நாங்க பாய் போயிட்டு வரோம். சரி பாய் கதிர், நாங்க போயிட்டு வரோம். சரிடா. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நந்தினி இங்க இல்லையே? இல்லம்மா, உங்களை தான் பார்க்க வந்தோம். ஓ, என்னதான் பார்க்க வந்தியா? சொல்லுங்கடா, உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், வேண்டாம்மா. நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டோம் பாருங்கம்மா. சொல்லுங்கடா, என்ன? சிவானாவை வந்து நந்தினி பார்க்கணுமா, அதனால தான் கொஞ்சம் கூப்பிட்டு வர சொன்னா, அதான் வந்தோம்மா. அதுக்கு அவளே ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கலாமேடா. நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டீங்கன்னா நான் என்னடா நினைக்க போறேன்? உங்களுக்கு கல்யாணம் ஆக போது மீட் பண்ண போறாங்க, அவ்வளவுதானே? சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம். சரிடா, இரு, கூப்பிடுறேன். சிவா, சிவா. ஆமா, இங்கதான் நிக்கிறேன். உன்னை பார்க்கணும்னு கூப்பிடுறாளம்மா, போயிட்டு வரியா? யாருமா? டேய் நந்தினி, உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காடா, போயிட்டு வாடா. நான்லாம் போகலமா. டேய் அடிச்சிருவேன், அவங்க எல்லாம் நிக்கிறாங்க, பேசாம போயிட்டு வந்துரு. அம்மா என்ன வரலன்னு சொல்றாங்களாமா? ஐயோ அதெல்லாம் இல்லடா, உங்க கூட எப்படி வரதுன்னு யோசிக்கிறேன், அவ்வளவுதான். ஏம்மா, பொண்ணுங்க கூட பேச மாட்டாங்களா அண்ணா? அட அப்படியெல்லாம் இல்லடா, வருவாங்க. டேய் அந்த பொண்ணுங்க தான் கூப்பிடுறாங்களா, போயிட்டு வாடா. யாருன்னு தெரியாது, உங்க கூட எல்லாம் நான் போலமா. ஆனா எங்களை யாரும் தெரியாதா? என்னம்மா சொன்ன? இல்லம்மா, நாங்க நந்தினியோட ஃப்ரெண்ட், தெரியாதான்னு கேட்டோம்மா, அவ்வளவுதாம்மா. ரிங் கூட நாங்க தான் எடுத்து கொடுத்தோம், அதான் தெரியாதாமான்னு கேட்டோம்மா. ஆமாம்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா. டேய் போயிட்டு வாடா, இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்களே. சரி போய் தொலைறேன். நம்ம போயிட்டு வாங்க. சரிம்மா, பாய்மா. அண்ணா வாங்க. எப்படி சமாளிச்சோம் பாத்தீங்களா? போலாமா? போலாம்டா. ஆனா ஒரே வார்த்தையில எங்களுக்கு தெரியாதுன்னுட்டீங்களேண்ணா. அப்படிலாம் சொன்னாதான் அம்மா விடுவாங்க, அதனாலதான். சரி வாங்க போவோம், அங்க சங்கீதா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரிடா, வாங்க டக்குன்னு போலாம். அம்மா ரெண்டு பேரும் எதுல வந்தீங்க? ஸ்கூட்டில தானா? சரி, ஸ்கூட்டி எங்க ஸ்டாப் பண்ணிருங்க, கார்ல போயிட்டு வந்துடலாம். சரிண்ணா. எங்கடா இன்னும் சங்கீதாவை காணோம்? நான் தெரியல, கால் பண்ணிருக்கேன், வந்துட்டாலாம். இங்கதான் பக்கத்துல இருக்கலாம், வரலாம். சரிடா. எப்படி சிவா இருக்கீங்க? ஒன்னும் கவலைப்படாது, இப்போ ஓகே தான். ஆமாமா, உங்க லவருக்கு எதுவும் ஆகல, இப்ப நல்லா தான் இருக்காரு, ஓகேவா? நம்ம உடம்பு சரியில்லைன்னா வர வேணாம்னு சொன்னல சிவா. நம்ம பேசுறது கொஞ்சமாச்சு காதுல வாங்குறாள பத்தியடி, அதான் பாருண்டி. இப்ப நல்லா ஆயிடுச்சு, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். இல்ல சிவா, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு 10ஆம் தேதிக்கு மேல வந்திருக்கலாம் சிவா. அதான்டி தெரியாம கூட்டி வந்துட்டோம். அங்க பேசுறது ஏதாவது காதுல வாங்குறியா? அதெல்லாம் காதுல வாங்கிட்டு தான் இருக்கேன். அம்மா நீங்க என்ன ஊருக்கு போலியான்னு? நீ தானே பைத்திய சிவானாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன. நீங்க தானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, என்னடி என்ன சொல்லிட்டீங்க? சரிம்மா, நாங்க தான் கூட்டிட்டு வரோம், அதனால தான் கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம்னு நினைச்சோம். ஆமாண்டி, போதுமா? ஒரே ஹாப்பி தான் போல சிவானாவை பார்த்த உடனே. 3-4 டேஸா பார்க்கவே இல்ல சிவாவை. அதான் பார்த்துட்டேலமா, விடு. இதுக்காக காலேஜ் லீவ் போட்டுட்டு நீ வந்திருக்க, அப்புறம் என்ன சிவாவை காலேஜுக்கு கூட்டிட்டு வர முடியும்? உனக்கு ஓகேவா? லைட்டா ஏதோ காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்ன சங்கீதா. லைட்டா தான் சிவா, இப்போ ஓகே தான். சரி நீங்க போங்க, கால் வலிக்க போகுது. ஆனா சரிண்ணா, இப்படியே நிக்க வச்சா கால் வலிக்குது, வாங்கனா காஃபி குடிச்சிட்டு வரலாம். சரி வாங்க, அங்கேயாவது போலாம், வாங்க சிவா. என்ன குடிக்கிறீங்க? அண்ணா எனக்கு காஃபி போதும்ண்ணா. அண்ணா எனக்குமே. சங்கீதா உனக்கு? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் சிவா. அப்புறம் என்ன காஃபி குடிக்க வந்த? நீ வேணாம்னு சொல்லிருந்தா நாங்களும் வந்திருக்காம இருந்திருப்போம்ல. எனக்கு இப்ப வேணா, நீங்க குடிங்க. சரி போ, உனக்கு இந்த காஃபி கொடுத்து வைக்கல போல, போ. சரி போலாமா? சரிண்ணா, போலாம். சங்கீதா நீயும் வந்துடுறியா? அப்படியே டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல சிவா, சூர்யா வந்திருக்காடா, போயிடுறேன். அப்பயே கூப்பிடல. அவங்க எங்க போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. சரி கேட்டதா சொல்லிரு, பாய். சரி சிவா, பாய் டி. பாய் டி. சங்கீதா ஏதோ ஊருக்கு போலியான்னு கேட்டிருந்தா. ஊருக்கு போறீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, அவகிட்ட சும்மா சொல்லிருக்கோம். ஆமாண்ணா, நீங்க ஏதாவது உளறி வச்சிடாதீங்க. சும்மா சொல்லி வச்சிருக்கீங்களா? ஏன்? எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, கண்டுபிடிக்கிற வேலை, அதனால நாங்க அதை செய்யணும். அதனால காலேஜ் போக முடியாது, அதனால தான் அவட்ட சொன்னோம். ஆமா, எப்படி உண்மையே சொல்ல முடியாது, அதனால தானா. ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா இல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? பாதி தூரத்துக்கு போயிட்டு நீங்க ஏதோ ஹெல்ப் பண்ண வேணாம், நாங்க பாத்துக்கறோம்னா. ஆமாண்ணா, நீங்க ஃப்ரீயா மட்டும் இருங்க. இன்னொரு 2 டேஸ்ல நாங்க கண்டுபிடிச்சிரோம்னு நினைக்கிறேனா. எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்கடா. கவலையே படாதீங்க, நான் கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எவ்வளவு தூரத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க? அத நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நாங்க வந்து நிப்போம், ஓகேவா? எங்கயாவது போய் மாட்டிக்காதீங்க, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. அவங்க கிடைக்கறாங்க, நீங்க வேற அவங்க கிட்ட கண்டிப்பா நாங்க மாட்ட மாட்டோம். இல்லடா, பார்த்து பத்திரமாவே இருங்க. அவங்க ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க, பிளான் வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு தானே
நீங்க பயப்படாம இருங்க, ஓகேவா? ஓகே, ஏதோ சொல்றீங்கன்னா பார்த்து பத்திரமாவே இருங்க. அம்மாவெல்லாம் நம்ப முடியாது. ஏதாவது பிளான் வச்சிருக்காமல இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்கண்ணா. ஏன்னா நாங்க பேசி வச்சிருக்கிறது அப்படி, எங்க மேல சந்தேகமே வராது உங்களுக்கு. இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க பார்த்து பத்திரமாவே இருங்க. அம்மாவெல்லாம் நம்ப முடியாது. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. உங்களை மிரட்டி வச்ச மாதிரி எங்களால மிரட்டியே வைக்க முடியாதுண்ணா. சரிடா, சங்கீதாவை மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. இதெல்லாம் நாங்க நேத்தே சொல்லிட்டோம்னா. இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது. கண்டிப்பா தெரியாதுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, நான் சங்கீதாவை பார்த்து பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எங்க போனாலும் கூடயே போங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம், ஓகேவா? அதனால சங்கீதாவை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க ஜாலியா அவ கூட பேசுங்க. சரிடா, வாங்க வீட்டுக்கு போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தா கூட சந்தேகம் வந்துடும். ஆமா, அந்த பொண்ணுக்கு இப்ப என்ன சொல்லுவீங்க? நந்தினி கிட்ட நாங்க சொல்லி வச்சுட்டு தானே வந்தோம். இவன் அவ வெளியில கூட்டிட்டு போறோம், உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். சரிடா, வாங்க போலாம். எதுவும் வளரி வச்சிடாதீங்கண்ணா அம்மா கிட்ட. ஏதாவது கேட்டா ஏதாவது சொல்லி விட்டுருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாங்க. நான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது வளரி வச்சிடாதீங்க. என் கூட என் தங்கச்சிங்க இருக்காங்க. எப்படி நான் வளருவேன்? வளர்னாலும் எங்க தங்கச்சிங்க பாத்துக்க மாட்டாங்க. நாங்க பாத்துக்கறோம்னா. சூர்யாவும் இன்னைக்கு வரலன்னு சொல்லியிருந்தா கூட நான் லீவாவது போட்டிருப்பேன். சூர்யா வரேன்னு சொல்லி தான் நானும் வந்தேன். நான் சூர்யாவும் வரல. இப்ப செம்ம போர் அடிக்க போகுதுப்பா. இப்ப செம்ம போர் அடிக்குது. என்னதான் பண்றது? பேசாம நம்மளும் அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா? சாம காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சிடலாமான்னு இருக்கேன். காலேஜ்ல உட்காந்து செம்ம போர் அடிக்குது. நல்லா எகிரி குதிமா, நானே போய் பிரின்சிபல் கிட்ட போட்டு தரேன். ஹாய் மேம், நீங்க எப்போ வந்தீங்க? காம்பவுண்ட் சுவர் எகிரி குதிக்கணும்னு சொன்னீங்க, அப்பவே வந்துட்டேன். மேம் பின்ன என்ன மேம் பண்றது? யாருமே வரல மேம், என் ஃப்ரெண்ட்ஸ். ஏமா இவங்கள கனெக்ட் தெரியலையா? மேம் அவங்கள தெரியல மேம், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி வருமா மேம்? உனக்கு வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. என்ன மேம் போங்க மேம், போர் அடிக்குது மேம். இப்போ நான் லெசன் எடுக்கிற கவனி. அட ஏன் மேம் நீங்க வர போங்க மேம். கிளாஸ்ல பாதி பேர் இருக்கிறது ஒரு 6-7 பேர் தான். அவங்க கிட்டயுமா மேம்? இருந்தாலும் பரவாயில்லடா, உங்களுக்கு லெசன் எடுக்கிற நீ தான் போர் அடிக்குதுங்கறியே. மேம் எனக்கு போரே அடிக்கல மேம், தயவு செஞ்சு விட்டுருங்க. அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட சொல்லலையா நான் வரலன்னு சொல்லிட்டு? கௌசி தாராவும் சொன்னாங்க நான் வரலன்னு சொல்லிட்டு. ஆனா சூர்யா வரேன்னு சொல்லிட்டு வரல மேம். அம்மா உங்க ரெண்டு பேத்துக்கு என்னாச்சு, ஏன் வரலையா? அவங்க அம்மா எங்கேயோ ஊருக்கு கூட்டிட்டு போறாங்களாம். காலேஜ் லீவ் போட்டு ஊருக்கு போறாங்க. ஆமா மேம், அவங்க பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் போறாங்களாம். நீயும் போயிருப்பியா அவங்க கூட? மேம் என்ன மேம் பண்றது, வேணான்னு விட்டுட்டேன் மேம். சூர்யாக்கு என்னாச்சு, சூர்யா ஏன் வரல? அதுதான் மேம் தெரியல, சூர்யா ஏன் வரலன்ட்டு. என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வரல. அங்க சங்கீதா வரலையா? அப்ப வேற ஏதாவது விஷயம் இருக்கு, வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்க. போங்க மேம், எனக்கு தான் மேம் போர் அடிக்குது. அதான்மா கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றல, அது மட்டும் வேணாம் மேம், வேற ஏதாவது சொல்லுங்க மேம். வேற ஏதாவது சொல்லணும்னா பிரின்சிபல் ரூம் கிட்ட போய் நின்னுக்கோ. ஏன் மேம்? ஆமா, அவர் நொய்யின் பேசிட்டே இருப்பாரு, நீ போய் அங்க நின்னுட்டா கரெக்டா இருக்கும்ல. மேம் என்ன மேம்? அட உண்மையா தான் சொல்றேன், போர் அடிக்காம இருக்கணும்னா அவர் நொய்யின் இருப்பாரு, நீ அதை கேட்டுட்டே நின்னு. போர் அடிக்காததுக்கு வழிய சொல்லுங்கன்னா அவர்கிட்ட போய் அடி வாங்குறதுக்கு பதில சொல்லிட்டு இருக்கீங்களே மேம். சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருங்க, வேணா கிரவுண்டுக்கு போறியா? அங்க போய் என்ன மேம் பண்றது? அங்க பேபான்னு உட்கார்ந்துட்டு இருப்பேன். நீங்க வேணா கூட வரேன்னு சொல்லுங்க, நான் போறேன். எனக்கு கிளாஸ் இருக்கு, அதை பார்க்காம நான் உங்க கூட வரேன். மேம் இந்த பீரியட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. ஆமா, அப்புறம் உங்களால பார்க்க வேணாமா? அவங்க எல்லாம் அமைதியா தான் மேம் இருப்பாங்க. ஆதிரா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கோம். வேற அவங்களுக்கு கிளாஸ், அவங்க கிரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ கிரவுண்ட்லயா மேம்? ஆமாண்டா, அவங்க இப்ப கிரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சரி மேம், அப்ப நானும் போறேன், பாய். மேம்ங்கற ஒரு மரியாதையே கிடையாது. இங்க உட்கார்ந்தா எனக்கு போர் தான் அடிக்க போகுது, சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறேன். அதனால போயிட்டு வரேன் மேம். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படிக்கலாம்ல, அததான் மேம் எப்போதும் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கலாம். பிரின்சிபல் ஏது பாத்துற போறாங்க, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் மேம். ஹாய்டி, ஹாய்டி, வா உட்கார் வா. அம்மாண்டி, நீ என்ன கிளாஸ்ல இருக்காம இங்க இருக்க? அத நான் ரிப்பீட் உன்கிட்ட கேக்குறேன், நீ என்ன கிளாஸ்ல இருக்காம இங்க இருக்க? எந்த மேம்மே இல்லாதனால தான் அங்க வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோண்டி. எனக்கும் அப்படிதான் மேம் இருந்தாங்க, ஆனா நான் வெளில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். செம்ம போர் அடிக்குது. சூர்யாவும் வரல, அவங்க ரெண்டு பேருமே வரலடி. ஆமா, சூர்யா சங்கீதாவை கூட்டு சிவா நான் பார்க்க போயிருக்காங்களாம். இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், எனக்கு செம்ம போர் அடிச்சிச்சு தெரியுமா? நீ உடனே வந்திருக்க வேண்டியதானே, நாங்க தான் இருக்கோமே. அங்க மேம் கிட்ட பேசி வரதுக்குள்ள அவ்வளவுதாண்டி. அம்மா எந்த மேம் இருந்தாங்க? அம்மா தான் இருந்தாங்க. நல்ல நாளை கேட்டாலும் விட மாட்டாங்க, நீ வேற. ஏட்டா சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க, நானும் ஓடி வந்துட்டேன். பிரின்சிபல் கிட்ட மட்டும் மாட்டணும் அவளை, அவ்வளவுதாண்டி டி. அதெல்லாம் பாத்துக்கலாம்டி. ஆனாலும் உனக்கு இருக்க கொழுப்பு இருக்கேடி, ஓவர்ரி. அப்புறம் என்ன, கிளாஸ்ல உட்காந்து செம்ம போர் அடிச்சிட்டு இருந்துச்சு தெரியுமா எனக்கு. சூர்யாவது வந்திருந்தா பரவாயில்ல, அவரும் வரல. சரி விட பாத்துக்கலாம். அப்ப இன்னைக்கு
ஃபுல்லா இங்க தான் போல. ஏன் ஆமாண்டி, கிளாஸ்க்கு போனாலும் செம்ம போர் அடிக்க போகுது. எதுக்கு? அப்ப விடுங்க, இன்னைக்கு இங்கே உட்காரு ஜாலியா விளையாடலாம். பேசாம நம்மளும் சேர்ந்து லீவ் போட்டுக்கலாம்டி. அதை தாண்டி நானும் யோசிச்சேன், நம்மளும் லீவ் போட்டுக்கலான்னு. அவங்க மட்டும் லீவ் போட்டு நல்லா ஜாலியா இருக்காங்க, நம்ம மட்டும் பத்தி எங்க வந்திருக்கோம்? சரி விடுங்கடி, பாத்துக்கலாம். இது எல்லாரும் பொறாம இல்ல பொங்குற மாதிரி இருக்கு. லைட்டாடி மதியானமா போயிடலாமா பேசாம? அததான் நானும் யோசிச்சேன், மதியானமா போயிடலாமா? இப்ப என்ன சொல்லிட்டு போறது? ஒவ்வொருத்தரா சேர்த்து சேர்த்து சொல்லிக்கலாமா? ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு போயிடலாமா? ஆமாண்டி, இங்கே இருந்தா செம்ம போர் அடிக்க போகுது. கண்டிப்பா போறோம்டி. ஆமா, அங்க போய் என்ன பண்ண போறீங்க? நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு போல. காஃபி ஷாப் போலாம், இங்க போலாம், எங்கயாவது போவோம். போறது ஊர் சுத்த, இதுல பெருமை வேறையா? நம்ம எங்கயாவது வெளியில போய் எவ்வளவு நாள் ஆச்சு, அதனால போறோம். ஆமாடி, நீ சொன்ன மாதிரி நம்ம 4 பேர் வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சுடி. வாடி போலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறோம்டி. ஆமாண்டி, போயே ஆகுறோம்டி.